ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கிற கானா நைஜீரியா கொலாபரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஹிலாரியஸ் காமெடி படமா வெளிவந்திருக்கிற எ கண்ட்ரி கால்டு கானா அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். காமெடி இஸ் ஆல்சோ சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. ஆனா இந்த டீம் காமெடியை ஒரு ஃபன் பிசினஸாவே மாத்திட்டாங்க. படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலரோட பாத்திரலாம். ஃபிராங்க் அப்படின்ட்டு ஒரு யூரோப்பியன் இருக்கான். அவனோட மெயின் பிசினஸ் என்னன்னா ஆப்பிரிக்கா அங்க உள்ள சின்ன சின்ன கிராமங்கள்ல உள்ள பொக்கிஷமான சிலைகள், அப்புறம் அங்க உள்ள பொக்கிஷங்கள், அவங்க கல்ச்சருக்கு எது முக்கியமான ப்ரீசியஸான பொருளோ அதை ஃபுல்லா திருடிட்டு போய் வேற நாடுகளுக்கு வித்து அதுல பணம் சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கவன். இதுதான் அவனோட மெயின் பிசினஸ். இவன் கொள்ளையடிக்கிறதே ஒரு தனி ஸ்டைல். இவன் என்ன பண்ணுவானா, அங்க லோக்கல்ல உள்ள 2 பேரை கூப்பிட்டுக்கிறது. இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், அப்படி செஞ்சினா உனக்கு எத்தனை டாலர்ஸ் வேணுமோ உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அவனுங்களும் வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி போய் அந்த ஊர் தலைவர், அந்த ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் நாங்க உங்க ஊருக்கு வந்துட்டு பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல், தண்ணி வசதி, எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ் இல்லையா ரோட்ஸ் போட்டு கொடுப்போம், இந்த மாதிரி உங்க ஊருக்கு தேவையான சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்து உங்க ஊரே வேற லெவல்ல மாத்திரும் அப்படின்ட்டு அந்த மக்களையும் நம்ப வச்சிருவானுங்க. இவனுங்க டார்கெட் பண்ணிருக்கிற ஒரு கிராமம் தான் ரொம்ப ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜான வில்லேஜான கானா. இந்த ஊரை பொறுத்தளவு அந்த மக்கள் முன்னோர்கள் அவர்களை தான் தெய்வமா வழிபடுறாங்க. அங்க உள்ள கங்கன் யானா அப்படிங்கிற ஒரு கடவுள் சிலை, அந்த சிலை தான் அந்த ஊர் மக்களோட உயிருக்கு நிகரான கடவுள் மாதிரி. அவங்க எந்த வேலைக்கு தொடங்கினாலும் அந்த கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு தான் தொடங்குவாங்க. அந்த சிலை இல்லைன்னா அந்த மக்களால வாழவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கடவுள் மேல பக்தி வச்சிருக்காங்க அந்த மக்கள். அவங்க முன்னோர்கள்ல இருந்து எல்லாரும் அதை பாரம்பரியமா வழிபட்டுட்டு வர்றாங்க. அதைத்தான் இவனுங்க கடத்த திட்டம் போட்டு அந்த ஊருக்குள்ள போறானுங்க. இதுக்கப்புறம் இவனுங்க அதே ஊர்ல உள்ள ப்ரொஃபசர் அவரை கைக்குள்ள போட்டுட்டு அந்த சிலையை கடத்தினானுங்களா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டையுமே பார்த்தரலாம். படத்தோட மிகப்பெரிய பலமே இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான். குறிப்பா ஒரு சில ஹியூமர் சீன்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ற அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் இந்த படத்துக்கு இவங்க யூஸ் பண்ண கலர் டோன் அதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே சவுண்ட் டிசைன் தான். குறிப்பா ஒரு சில சீன்ஸ்லாம் அந்த காமெடி சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரியே பிஜிஎம் போட்டிருக்காங்க. ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிற மாதிரி நடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே இவங்களோட பாடி லாங்குவேஜ், அப்புறம் இவங்க டயலாக் டெலிவரி எல்லாத்துலயுமே காமெடி கலந்துருக்கு. ரொம்ப நல்லாவே இருந்தது. குறிப்பா அந்த ப்ரொஃபஸரா நடிச்ச அந்த ஆக்டர் வாட்வோ கான்சா, அந்த ஆக்டரோட அந்த சிறப்பான டயலாக் டெலிவரி, அந்த ஹியூமர் சென்ஸ், கலந்த பாடி லாங்குவேஜ், ஒரு பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்ல கூட காமெடி இருக்கும். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த ஊர்க்காரங்க முன்னாடி போய் நின்றுட்டு மன்னிக்க கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம கடவுளே விற்க துணிஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு கில்ட்டியா கிளைமேக்ஸ்ல அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். அடுத்து பிராங்கா நடிச்ச ராம்சே நோவா, அந்த ஆக்டர் தன்னால ஒரு விஷயம் முடியலன்னா அடுத்தவனுக்கு பணத்தாசையை காமிச்சு அவன் மூலியமா அந்த காரியத்தை சாதிச்சு லாஸ்ட்ல அவனை தூக்கி எறியக்கூடிய ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்ல வெளிப்படுத்தி இருந்தாரு. அவரோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். ஜானன் ட்ரெஃபோ யாங்சன் அவங்க தான் அட்புபி அப்படிங்கிற அந்த ஒரு வில்லேஜ் இன்னசென்ட் கேர்ள் அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு இன்னசென்ட் கேரக்டர் அது. சோ அதே சமயம் தன்னோட கிராமத்துல உள்ள பெரியவர்கள், அப்புறம் அவங்க அப்பா எல்லாருக்கும் பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அதை அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பா பிராங்க்குக்கு ஒரு இரும்பு கவசம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 கூன்ஸா நடிச்ச அந்த 2 ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸுமே வேற லெவலு. அவனுங்க 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் டயலாக் பேசிட்டு ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தன் பாத்துக்குறானுங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல் காமெடியா இருக்கும். ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு இவங்க எல்லாருமே வெளியே போனாதான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அந்த 2 கூன்ஸ் மட்டும் எங்களால ஓட முடியாது, நாங்க செத்துருவோம், செத்தவன காசை வீட்டுல கொடுத்துருங்கடா அப்படின்னு பேசக்கூடிய அந்த சீன்ஸ், இதுல எல்லாத்துலயுமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்துல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் பாத்திரலாம். பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பொக்கிஷம் அந்த சிலை அப்படின்றானுங்க. ஆனா அந்த சிலைக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. குறிப்பா அந்த ஊர் மக்கள் யாருமே அந்த சிலையை பாதுகாக்கல. அடுத்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம ஒரு நார்மல் கிளைமேக்ஸா தான் முடியுது. அப்புறம் அந்த படத்துல விஎஃப்எக்ஸ் அது அப்படியே பிசுறடிக்குது, பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. இதெல்லாம் இந்த படத்தோட மைனஸ். இருந்தாலுமே இந்த படம் நல்ல ஒரு ஃபன்ஃபுல்லா அந்த லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். இந்த படம் ஆப்பிரிக்கன்ஸ், ஒயிட் பீப்புள் அவங்க மேல என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், காலனியலிசம் அது மீதான அவங்களுக்கு உண்டான அந்த பயத்தையும், அவங்களுடைய ட்ரெடிஷன் அதை இந்த மாடர்னிட்டி வேர்ல்டுல காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்றதையும் இந்த படம் காட்டுது. இந்த படத்துல எந்த விதமான செக்ஸுவல் கண்டென்ட்டுமே கிடையாது. நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் காமெடி ஃபிலிம். இந்த படத்தோட ரைட்டர்ஸ் பிராங்க் ஃபிஃபி கார்பின், நிக்கோலஸ் வார்டெங். படத்தோட டைரக்டர் பிராங்க் ஃபிஃபி கார்பின். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.9, நம்மளோட ரேட்டிங் 2.75 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.